நீ ஃபர்ஸ்ட் சாவணும். ஷாஜகான் செத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணான். நம்பிக்கைதான் நம்ம யூடியூப் சேனலுக்கு பேரு கேஸ்டியா ஏன் அம்மு எனக்கு இங்க எவ்வளவு பரேஷான் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு இன்னைக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. க்ரீம் வாங்கி தரட்டா? இரிட்டேட் ஆகுது. தடவாங்கடா. இல்ல தின்று வயித்தெரிச்சல்லாம் பேரு புடுங்கும். அடங்கம்மால நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு பேர் வயிறு திம்பலாம். அப்போ வயிற்றுல வயிறு எரிச்சல்லாம் பெய் அப்புறம் பிடுங்கிட்டு போயிரும் பின்னாடி. அடிச்சிருவேன். இவ்வளவு காலம் தின்னனா அப்புறம் வராம என்ன செய்யும்? எந்த குழந்தை தான் நல்ல குழந்தை தான் மல்லியிலே அது நல்லவரா என்ற கெட்டவரா. காசிப் கப்பல் எப்படி இருக்கு யூடியூப் சேனல்? வச்சிட்டு வச்சு ஒரே வருஷத்துல நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து மாசம் ஒரு 50,000 மாசம் இல்ல ஒரு வீடியோ போடுறோம்னா அது 50 to 1 லட்சம் வியூஸ் வரணும். வந்தா நம்ம மாசம் எப்படி ஒரு 30 to 40,000 யூடியூப் மூலியமா சம்பாதிக்கும். 50,000 நீயே இப்படி கேவலப்படுத்தினா அவ வர்றவன் மயிரா பாப்பான். நம்பிக்கை வை. நம்பிக்கைதான் மூஞ்ச பாத்துனா எங்க வாடகை வாங்கிட்டு வர முடியும்? மூஞ்ச இல்ல வேற எவனாச்சும் கல்யாணம் முடிக்கணும். நீ அப்போ மூஞ்ச மாத்தி சமையல் பண்ணி கொடுப்பானா? அது எனக்கு எப்படி தெரியும்? அவன் கூட வரதான் தெரியும். அப்ப இந்த வேலைக்காண்டிதான் நீ வச்சிருக்க. படிக்கல, கல்யாணம் முடிச்சு அப்பலே என்ன சொன்னேன்? கடலையே அப்படி உடைச்சிட்டு அந்த பீச்ல கொண்டா இருக்கும். அந்த கொண்டையை எடுத்துடணும். அதுலதான் பித்தம் இருக்கு. அதை எடுத்து தூர போட்டுறணும். வெறும் இந்த கடலை மட்டும் சாப்பிடணும். அப்போ ஒண்ணும் செய்யாது. உங்க தாத்தா சொன்னாரு. உங்க தாத்தா என்ன சயின்டிஸ்ட் படிச்சிருக்காரு? ஆமா, எங்க தாத்தாக்கு எல்லாம் தெரியும். இந்த அது அப்படி கிடையாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும். நல்ல பாடுதா பாத்துக்கோ. ஏதாச்சும் கோயில்ல உட்காந்து பாடினா 4 காசாச்சு கிடைக்கும். என்ன சொல்ற? 2 பேரு நீ பாடுத நான் தட்டுறேன். அப்படி பிச்சை எடுத்துதான் திங்கணுமா உனக்கு? அப்ப ஏடு உள்ள நிறைய நல்ல வித விதமா ஒரு யூடியூப் சாலு பண்ணி அங்க காமிச்சா 4 பப்ளிக் பாப்பாங்க. நீ காசெல்லாம் போட வேண்டாம். வெறும் லைக்க போட்டாலே நாங்களே பிச்சை எடுத்துக்கிடுவோம் யூடியூப்ல இருந்து. அப்போ என் மூளை அதுலதான் போவோம். புரிதல்ல? அப்போ நம்ம பாரு யூடியூப்ல நல்லா சம்பாதிச்சு நம்மள மாதிரி ஏழை மக்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். யார் இந்த மூஞ்சி? இந்த மூஞ்சிக்கே காணாது. இல்ல ஏழை மக்களுக்கு வேற ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அது ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அவங்க நம்ம வீடியோ பார்த்து அவங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே கரீபி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? என்ன சொல்லுவாங்க கரீபிக்கு? சொல்ல ஐ அம் ஃப்ரம் கான்வென்ட் ஸ்கூல். ஏழ்மை. அதான் அப்படியே நம்ம இந்தியாலயே டாப் பண்றோம். என்ன சொல்ற? விஜயண்ணா பாருங்கண்ணா, விஜயண்ணா பாருங்கண்ணா எப்படிலாம் பொருள் விட்டு காமிக்கான்னு. இது கூட அவர்களுக்காக முடிச்சல பைத்தியக்காரி விட்டா நாளைக்கு குசு விட்டு பிரச்சனை வந்தா கூட அதை விஜயண்ணா நீங்க தான் வந்து சால்வ் பண்ணும். அதை பத்தி தான் சொல்லுவீங்க போல. பாவம் அந்த மனுஷன். ஆனாரு ஒவ்வொருத்தன் வீடியோ எடுத்துட்டு அவர் பேரே இழுத்துட்டு இருக்கான். இங்க இது பிரச்சனை ஆயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டான். அவனே வீடியோ பண்ணிட்டு நீங்க தான் வந்து எனக்கு கிளியர் பண்ணி ஏன்டா சிஎம் ஆனதுக்கு செய்யறாங்க.
நான் சொல்றேன் நம்ம யூடியூப்ல நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் உனக்கு இது என்ன இது ஒரு தாஜ்மஹால் உனக்காண்டி பண்ணுவேன். தாஜ்மஹால் பண்ணி தரேன் உனக்குன்னு, உன் பேர்ல தாஜ்மஹால் அங்க வைப்பேன். என்ன சொல்ற? தாஜ்மஹால் பண்ணிடுமா? பண்ணு. அதுல என் பேர் தானே இருக்கும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் சாவணும். ஷாஜகான் செத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணான். நான் சாவுவேன், நீங்க வேற பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியா இருப்பீங்க.